श्रीकृष्णप्रेमी महाप्रभुप्रणीतः अथ चतुर्थोल्लासः। बहिर्निदागतापेन तप्तं गोकुलमण्डलम् अन्तर्विरहतापेन गोपिकाजनमण्डलम्। வெளியில் கோகுல பிரதேசம் கோடையால் தாபப்பட்டது. கோபிகாஜன மண்டலமோ உள்ளத்தில் விரகத்தாபத்தினால் தாபப்பட்டது. கிருஷ்ண கிரீஷ்மோஷ்ண சந்தப்தா கிருஷா பூத்வ்ரஜ மண்டலே ஸ்ரீகிருஷ்ண திருஷ்ணயா சாபி கிருஷாங்கியோ கோபிகா பிருஷம். கோடையில் வந்த தாபத்தினால் யமுனை வெள்ளம் குறைந்து இளைத்தது போல் ஆயிற்று. கோபிகைகளும் ஸ்ரீ கிருஷ்ண விரக தாபத்தினால் இளைத்து விட்டனர். பதிகாஸ்து பிரதீக்ஷந்தே பிரதப்தா ஹரிச்சந்தனம் பிரமதாஷ்ச பிரதப்தாங்க்யஹ பிரசன்னம் ஹரிச்சந்தனம். வழிபோக்கர்கள் கோடையால் தவித்தவர்களாய் ஹரிச்சந்தனத்தை எதிர்பார்த்தனர். கோபிகைகளும் விரக தாபத்தினால் ஹரியாகிய சந்தனத்தை எதிர்பார்த்தனர். ஜகதானந்தயாமாச ஸ்வகலாபி கலாநிதிஹி கோபாலோ லலனா சர்வா நிஷி சர்வ கலாநிதிஹி. ஜகத்தை ஆனந்தப்படுத்தும் சந்திரன் பூர்ண கலையுடன் பிரகாசித்தான். சர்வ கால நிதியான கிருஷ்ணச்சந்திரனும் கோபிகைகளை ஆனந்தப்படுத்தினான். ஸ்ரீ கிருஷ்ண விரகம் தத்வா ராதிகாயை நிஷாந்தரே சந்திராவலி ததௌ தாபம் பரிபூர்ண கலாவதி. ராதைக்கு கிருஷ்ண விரகத்தை கொடுத்து சந்திராவலி நிலவு தாபத்தை உண்டாக்கினான். ராதாம் ஆதாய கிருதயே பிரஸ்திதே கேசவே வனம் சந்திராவலி து தத்ருஷே மத்யே மார்க்கம் யத்ருச்சயா. ராதையை நினைத்து புறப்பட்ட கிருஷ்ணனை சந்திராவலி எதிர்பாராமல் வழியில் கண்டாள். வயாசி பிரியகாந்தேதி காந்தாபப்ரச்ச கேசவம் திரஷ்டும் த்வாமேவ தேவீதி பிரஹசன் பிராப மாதவஹா. அழகியான சந்திராவலி கேசவனை பார்த்து, என் பிரியகாந்தா, எங்கு புறப்படுகிறாய் என்று கேட்டாள். உன்னை பார்க்கத்தான் என்று கண்ணனும் சொன்னான். ஆஹ்வயாமாஸ தம் தத்ர ரந்தம் ரசிகசேகரம் தஸ்யா தாக்ஷிண்ய மாத்ரேன கேசவஸ்து வசங்கதஹ. ரசிகசேகரனான கண்ணன் சந்திராவலி விளையாட கூப்பிட்டாள். அவளது சாமர்த்தியத்தை பார்த்து கண்ணனும் அவளுக்கு வசமானான். அத தத்ர தரல தரணி சுதா தரங்க சங்க ஷீத சமீரமந்த ஸ்பந்தித மாதவி லதா பதித பிரசூன சுகந்தித மகரந்த மதாலச மதுகர ஜங்கார முகரே மதுரதர பிகநிகர கலித காகலி கலகலே மதுர சுதமய விதுகர விராஜிதே லலித கிசலயாஸ்தரணே லலனா லலாம பூதய தனுஜித கோமலவல்யா சந்திரவல்யா சமம் சந்திரவதனோ நந்தநந்தனோ த்யூதலீலாம் சமாரேபே. யமுனையின் அலைகளில் இருந்து கிளம்பிய மந்த மாருதத்தில் ஆசையும் மாதவி கொடியில் இருந்து மலர்களால் சுகந்தமானதும் மதுவை உண்டு மயங்கிய மதுகரங்கள் ரீங்காரம் செய்வதால் எதிரொலி உடையதும் குயிலினம் இனிமையாக காகலி கலகலவென கொஞ்சும் ஓசை கேட்பதும் இனிய சந்திர கிரணத்தினால் குளிர்ச்சியானதும் ஆன பிருந்தாவனத்தில் அழகிய கொழுந்துகளால் செய்ய பெற்ற சயனத்தில் சகல பெண்மணிகளுக்கு சூடாமணியும் இளங்கொடியை தோற்கடிக்கும் மென்மையுள்ள திருமேனி உடையவளுமான சந்திராவலியுடன் கூடி சந்திரவதனனான கண்ணன் பகடை ஆடினான். சாது பர்ஹய தனயா நாஞ்சலேன பர்ஹஞ்ச தந்த முக்தாவல்யா முக்த
मुक्तावलीञ्च मधुराधर विद्रुमेण विद्रुमहारञ्च कोमलकरलतया वैजयन्ती मालाञ्च ललिताङ्गयष्ट्या यष्टिञ्च कुचकलशेन गुञ्जमालाञ्च पीनजगनेन पीतवसन्तञ्च कर्णामृतकलवचनेन कलवेणुञ्च कमलचरणे कनकनूपुरञ्च जिगाय तथा ஜஹார ச. அவளோ மயில் இறகு போன்ற அழகிய கண்களால் கண்ணனின் மயில் இறகையும் முத்து போன்ற பல்வரிசைகளால் கண்ணனது முத்து மாலையையும் பவழம் போன்ற உதடுகளால் பவழ மாலையையும் இளம் கொடி போன்ற கைகளால் வைஜெயந்தி மாலையையும் கொடி போன்ற அங்க ஆக்கிருதியால் கண்ணனின் கைத்தடியையும் வக்ஷஸ்தலத்தில் உள்ள குஞ்ச மாலையையும் பருத்த ஜகனங்களால் பீதாம்பரத்தையும் காதிற்கினிய கொஞ்சும் மொழிகளால் தீங்குழலையும் தாமரை போன்ற திருவடிகளால் அவனது மணிநூபுரங்களையும் ஜெயித்து கைப்பற்றி கொண்டாள். சந்திராவல்யா நிர்ஜித கிருஷ்ணச்சந்திரஹ தஸ்யை தத்தம் சர்வமாதாது காமஹ விந்யஸ்ய ஸ்வம் நிர்ஜிதோ பூத் புனश्च தஸ்யா நூனம் வஞ்சிதோ விப்ரமேன. சந்திராவளியிடம் தோற்றுவிட்ட கிருஷ்ணச்சந்திரன் தான் இழந்த பொருட்களை மீட்க வேண்டி தன்னை வைத்து பகடையாடினான். அவனது அழகை கண்டு மயங்கி தானும் தன்னை இழந்து விட்டான். த்யக்த்வா சர்வம் தத் சமீபே முகுந்தோ ஸ்மிருத்வா ராதாம் தாஞ்சயித்வா ததாவ ஏஹி பிரேஷ்ட த்வம் மயைவம் ஜிதோசி தேஷா பாணிம் சாது ஜக்ராஹதீரா. இழந்த எல்லா பொருட்களையும் அவளிடமே விட்டுவிட்டு ராதையை மனதில் நினைத்து கண்ணன் ஓட பார்த்தான். அதற்குள் காதலா, உன்னை விடமாட்டேன், நீ தன்னை வைத்து தோற்றுவிட்டாய் என்று சொல்லி தைரியமுள்ள சந்திராவளி கண்ணனின் கையை பிடித்து கொண்டாள். விருந்தாரண்யே மாதவி குஞ்ச மத்தியே பர்யங்கேதௌ பல்லவை ரேவ கிளுப்தே லீலாலோலௌ சம்லுடந்தௌ நிஷாயாம் வேலாம் தீர்காம் நின்யதுர்வை க்ஷணேன. பிருந்தாவனத்தில் மாதவி குஞ்சத்தில் மிருதுவான கிஷலய சயனத்தில் உருண்டு பிறண்டு விளையாடும் அவர்களுக்கு நீண்ட இரவு கணம் போல் ஓடிவிட்டது. குஞ்சாந்தராலே குரரீவராதாருரோததீனம் நிஷி விப்ரலப்தா சந்திராவலி வக்ஷசி தம் ஷயானம் ஞாத்வா முகுந்தம் ஸ்வசகி முகேன. இவ்வாறு சந்திராவளியின் வக்ஷஸ்தலத்தில் படுத்திருக்கும் கண்ணனை பற்றி சகி மூலமாய் அறிந்த ராதையோ வஞ்சிக்கப்பட்டவளாய் இரவு கிரௌஞ்ச பக்ஷி போல் தீனமாய் அழுதாள். துஹின பதன நஷ்டா பத்மினீவ பிரணஷ்டா விரஹதஹன கிண்ணா ராதிகாத்யந்த தீனா துஹின கிரண பூர்ணே கானனே சூர்யஜாயாஹ பிரலபதி பகுதாச கேலிமஞ்சே நிகுஞ்சே. பனி விழுந்ததால் நாசமடைந்த தாமரை ஓடை போல் விரகாக்னியால் தவிக்கும் ராதை நிலவு வீசும் யமுனை கரை காட்டில் நிகுஞ்சத்தில் கேலி சயனத்தில் உட்கார்ந்து பலவிதமாய் புலம்பினாள். ஞாத்வாபி தஸ்ய சரிதம் व्रज சுந்தரீஷ ஜாதானுராகமஹமாகலயாமி காமம் தஸ்மின் விமுக்த ஹிருதயே கிதவே முகுந்தே ஹா ஹந்த ஹந்த கரவாணி ஹரிம் வினா கிம்.
பிரஜசுந்தரிகளிடம் மயங்கியவன் கண்ணன் என்று அவனது கதையை அறிந்தும் கூட நானும் அவனை ஆசைப்பட்டேன். அந்தோ, இனி அவனை விட்டு விட்டு என்னதான் செய்வேன்?